Hello students, welcome to part 3 of our electrostatics lesson. So last lesson நம்ம என்ன பார்த்தோம்னா வந்துட்டு ஃபோர்ஸ் பிட்வீன் டூ பாயிண்ட் சார்ஜஸ், அப்புறமா வந்துட்டு ரெண்டு ஸ்பியருக்கு நடுவில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அப்புறமா வந்து மல்டிபிள் சார்ஜஸ் கொடுத்தா அதை சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ரீ பாடி டயக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஒன் ஆஃப் த மோஸ்ட் க்ரூஷியல் லெசன்ஸ் ஃபார் 12th. இது தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் மற்றது எல்லாமே உங்களால் புரிஞ்சு படிக்க முடியும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு புரியல, பார்ட் டூ ஏ வந்துட்டு தயவு செஞ்சு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு விளக்கமாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அது புரிஞ்சிக்காமல் உங்களால் மேற்கொண்டு எந்த சம் சால்வ் பண்ண ட்ரை பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா, சார்ஜஸ்னால் என்ன, அதுக்கு நடுவில் ஃபோர்ஸஸ்லாம் என்ன அப்படின்ட்டு. ஸோ ஒரு ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, அந்த ரெண்டு சார்ஜை பக்கத்தில் கொண்டு வரப்போ ஏன் அந்த ரிப்பல் ஆகுது, அந்த சார்ஜ் தனியாக இருக்க போது, இன்னொரு சார்ஜ் தனியாக இருக்க போது, எதை காரணத்துக்காக அது ரிப்பல் ஆகுது, எதை காரணத்துக்காக ரெண்டு ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்ட் ஆகுது அப்படின்னு பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கான அடிப்படை பிரின்சிபல் என்னென்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம். எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வந்துட்டு, ஒரு ஃபுட்பால் ஃபீல்டு இல்லை ஒரு கிரிக்கெட் ஃபீல்டு அப்படின்னா, உன்னுடைய பிச்சை சுற்றி வந்துட்டு உனக்கு கிரவுண்ட் இருக்கும், கரெக்டாக? ஸோ அதை மார்க் போட்டிருப்பாங்க, அதோடைய பால் முன்னாடி பேச் பண்ணால் 4, தாண்டி பேச் பண்ணால் 6. ஸோ அதை வந்து ஒரு ஃபீல்டு கூட, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டோட கம்பேர் பண்ணிக்கும். அந்த பிச்சு தான் உன்னுடைய சார்ஜ். ஓகேவா? அந்த பர்டிகுலர் சார்ஜுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ளார எந்த ஒரு பொருள் வந்தாலும் அது அட்ராக்ஷனோ இல்லை அது வந்து ரிப்பலோ பண்ணும். ஓகேவா? அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, நம்ம ரெண்டு காந்தம் மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்குவேன். ரெண்டு மேக்னெட் ரொம்ப தூரத்தில் வச்சுக்கிட்டு அது வந்து ஒன்று ஒட்டிக்குமானா ஒட்டிக்காது. நீ பக்கத்தில் கொண்டு வருவோம், ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்டை இழுக்க ட்ரை பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபஸ்ட்டு மேக்னெட்டுடைய ஃபீல்டுக்குள்ளார செகண்ட் மேக்னெட் வந்துருச்சு அப்படின்றோம். அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை தான் வந்துட்டு ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ ஆகுதோ அதுதான் வந்து ஆக்ஷன் அட் அ டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. இந்த ஃபீல்டு அப்படின்ற கான்செப்டை வந்து ஃபேரடே தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகேவா? ஸோ அது ஒன்று. நான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபேரடே வந்து தான் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அக்கார்டிங் டு Faraday is the பாருங்க, இந்த பாயிண்ட் பார்த்துக்கோம். Faraday is introduced the concept called field. According to Faraday, every charge in the universe creates an electric field in its space. And if another charge is brought into the field, it will interact with the electric field. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு சார்ஜஸ் நீ இந்த உலகத்தில் எடுத்துட்டாலும், பிரபஞ்சத்தில் எடுத்துட்டாலும், அதுக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அந்த ஃபீல்டுக்குள்ளே இன்னொரு சார்ஜ் வர்றப்போ அது அட்ராக்ஷனோ இல்லை ரிப்பல்ஷனோ ஆகும் அப்படின்றாங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் மாதிரியே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா தான் நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. E is equal to F/Q0. இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா நல்லா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஒரு E இருக்குது, E தான் உடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு. E மேலே ஒரு லைன் போட்டிருக்காங்க. அப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக், எந்த திசையில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அது. மேலே F கொடுத்துருக்காங்க. அது நத்திங் பட் யுவர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், கூலும் ஃபார்முலா K into Q1 Q2 by R² டிவைடட் பை Q0. ஓகே, அந்த ஃபார்முலா தான் எழுதியிருக்காங்க. இதில் என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு, இந்த டயக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எப்படி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இல்லை எலக்ட்ரான்ஸ் இல்லை சார்ஜஸ் பார்த்தாவோ அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, Qன்ற ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதோடைய ஃபீல்டு வெளிப்புறம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. இட் வில் பி ஃபேஸிங் அவுட்வர்ட்ஸ் அப்படின்றாங்க. அதே வந்து சார்ஜ் வந்து நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா அதோடைய ஃபீல்டு வந்து இன்வர்டை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ if charge Q is positive, then electric field points away from the source, and if it is negative, it will point towards the source. இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸஸ்க்கும் ரிலேஷன் தான் இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா படி என்ன தெரியுது, F ஈக்குவல் டு E, இங்கே ஒரு Q0 மட்டும் இருக்குது. Q0ன்றது சோர்ஸு. ஸோ அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு சோர்ஸை மட்டும்தான் சார்ந்திருக்கும். வெளியிலேருந்து வர சார்ஜ் வந்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய சோர்ஸு இதனுடைய டெஸ்டினேஷன்னா சோர்ஸில் இருக்க சார்ஜை பேஸ் பண்ணி தான் அவனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு அமையும். இந்த வெளியிலேருந்து இன்னொரு சார்ஜ் கொண்டு வரது மூலமாக அவனோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது அப்படின்றாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த source charge and it is independent of the test charge, that is the charge you are bringing from outside.
ஓகே. ஸோ இது ரெண்டாவது பாயிண்ட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேலே நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷன் என்ன பார்த்தோம், இ லைன் மேலே போட்டிருக்கோம், விச் மீன்ஸ் வெக்டார். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குது. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் வெக்டார் குவான்டிட்டி அப்படின்றாங்க. ஸோ எந்த ஒரு பாயிண்ட்லையுமே எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, இவ்வளோதான் இந்த பேஜில் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் பேஜுக்குள்ள போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த டெஃபினேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இட் இஸ் அஸ்யூம் தட் டெஸ்ட் சார்ஜ் இஸ் டேக்கன் சஃபிஷியன்ட்லி ஸ்மால். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோர்ஸ் சார்ஜ் எப்பயுமே பெருசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, டெஸ்ட் சார்ஜ் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஸோ சோர்ஸ் ஃபீல்டை வந்துட்டு டெஸ்ட் சார்ஜ் மாற்றாமல் இருக்கும் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் சோர்ஸ் ஃபீல்டு வந்து பெருசாக இருக்கப்ப டெஸ்ட் சார்ஜ் வந்துட்டு சின்னதாக இருந்துச்சுன்னா சோர்ஸ் ஃபீல்டு எதுவும் மாறாது. அதனால் இது இப்போ சின்னதாக இருக்கும்னா சார்ஜ் சின்னதாக இருந்தால் தான் ஃபீல்டு சின்னதாக இருக்கும். ஸோ டெஸ்ட் சார்ஜ் எப்பயுமே சின்னதாக எடுத்துக்கோங்க அப்படின்றது தான் இந்த 5th பாயிண்டில் சொல்கிறாங்க. 6th பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு, நம்ம இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து ஒரு புள்ளி, ஒரு பாயிண்ட் சார்ஜை மட்டும்தான் பேசுகிறோம். நம்ம உடம்புக்குள்ளார லட்சக்கணக்கான சார்ஜஸ் இருக்குது, லட்சக்கணக்கான எலக்ட்ரான்ஸ், லட்சக்கணக்கான ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ அதிலெல்லாம் வந்துட்டு ஒன்றுத்துக்கே வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் கால்ட் அஸ் அ டிஸ்கண்டினியூஸ் அண்ட் ஃபைனிட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றாங்க. ஸோ அந்த லட்சக்கணக்கான அணுக்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா நம்ம கண்டுபிடிக்க முடியாது, நம்ம கியூமுலேட்டிவாக ஒன்று செஞ்சு தான் அதோடைய வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு சீரான மேக்னெட்டியூடும் சீரான டைரக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றாங்க. சீரான மேக்னெட்டியூட்னா என்ன பார்த்தோம், எவ்வளோ அடர்த்தியாக அந்த வேலை இருக்குன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே 5 லைன் தான் இருக்குது. இந்த டயக்ராமில் இங்கேயும் 5 லைன் இருக்குது, இங்கேயும் 5 லைன் இருக்குது, இங்கேயும் 5 லைன் இருக்குது. ஆரோஸ்லாம் ஒரே சைஸில் இருக்குது. இப்போ இது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆரோஸ் எல்லாமே கவுண்ட்டுக்கு வந்து மேக்னிடியூட் கரெக்டாக இருக்குது, சாரி டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது, மேக்னிடியூட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் மாறி இருக்கு. ஓகேவா, அப்போ இது நான் யூனிஃபார்ம். அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னாலும் டைரக்ஷன்ஸ் வேறு டைரக்ஷனில் போகுது, இதுவும் நான் யூனிஃபார்ம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலும் டைரக்ஷன்ஸ் வந்துட்டு வேறு டைரக்ஷனில் போகிறதுனால இதுவும் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இதை வச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு ஒரு சம் போடுறாங்க. ஸோ இதுக்கு சம் போகிறதுக்கு முன்னாடி அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, சார்ஜஸுக்கு வந்துட்டு டைரக்ஷன் இருக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னா அதோடைய ஃபீல்டு வந்து அவுட்வேர்டை ஃபேஸ் பண்ணியிருக்கும், நெகட்டிவ் சார்ஜ்னா அதோட ஃபீல்டு இன்வெர்ட் ஃபேஸ் பண்ணியிருக்கும். அது பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 வந்துட்டு ஃபோர்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஃபார்முலா தான் F is equal to Q0/E0. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம சோர்ஸ் சார்ஜ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் சார்ஜ் அதாவது அவுட் சைட்லேருந்து வர சார்ஜை நம்ம டிபெண்ட் பண்ணுறது கிடையாது. இது வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இதுக்குன்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குன்னு ஒரு யூனிட் டைரக்ஷன் இருக்கும், அதனால் இட்ஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. நாலாவது என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு டெஸ்ட் சார்ஜ் சின்னதாக எடுத்துக்கணும், ஸோ தட் சோர்ஸ் சார்ஜுடைய ஃபீல்டு வந்து இம்பாக்ட் ஆகாமல் இருக்கும் அப்படின்றாங்க. 5th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு 2 3 4 ஓகே 5th பாயிண்டில் தான் எனக்கு சொல்கிறாங்க. 6th பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு சார்ஜஸ் கண்டினியூஸாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், அதனால் ஒன்று ஒன்றா நீ கண்டுபிடிக்க தேவையில்லை, அது ஒன்று. லாஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான டிஃபரன்சஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் ஒரு சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 பாயிண்ட்ஸ் P அண்ட் Q, அந்த 2 பாயிண்டில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த 2 பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. ஸோ இது உன்னுடைய சோர்ஸ் சார்ஜ், இந்த Pயில் வந்து ஒரு டெஸ்ட் சார்ஜ் கொண்டு வந்து வைக்கிற, Qவில் ஒரு டெஸ்ட் சார்ஜ் வைக்கிற. இது ரெண்டுக்கும் Pயில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்போது Qவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய ஃபார்முலா இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். அந்த ஃபார்முலாவில் வந்து Qவோட வேல்யூ சோர்ஸோட சார்ஜோட வேல்யூ விச் இஸ் 1 மைக்ரோ கூலம்பு. Kவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி தெரியும் 910⁻⁹. டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதாவது Qக்கான டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். ஸோ 4 ஸ்கொயர் எடுத்துட்டாங்க. இது Pக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறதுனால டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் இந்த 2 சார்ஜுக்கு நடுவில். அப்போ அதோடைய ஸ்கொயர் வந்து 4 மீட்டர். அப்போ இதை சால்வ் பண்ணினா உனக்கு அதுக்கான ஆன்சர் வந்துடும். அதே வந்துட்டு Qவில் எவ்வளோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட உன்னுடைய சம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, இதெல்லாம் நீ எழுத தேவையில்லை, இதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுரு. அதே மாதிரி Qவில் பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி பாயிண்ட் சார்ஜ் டிஸ்டன்ஸ் 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க, 4 ஸ்கொயர் 16 ஆகிடும், அதோடைய வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, இந்த ஒன்று நீ ஈக்கு மேலே லைன் போடு, இல்லை ஈயை இந்த மாதிரி 2 டேஷ்க்கு நடுவில் வை, ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா, ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து ஏ கண்டிஷனுக்கு மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் பி கண்டிஷனில் வைக்கிறாங்கன்னா
பியில் வந்துட்டு என்னென்னா ஒரு -2 மைக்ரோ கூலும் சார்ஜ் இருக்குது. அது வந்து பியில் இருக்கிற ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்குறான். விச் இஸ் 2 மீட்டர் அப்பார்ட். கியூவில் எவ்வளோ இருக்குது, விச் இஸ் 6 மீட்டர் அப்பார்ட். அதே ஃபார்முலாவை போட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சி நம்ம அதோடைய ஆன்சரை எழுத போகிறோம். ஓகேவா? ஏன் வந்துட்டு சாரி ஏன் வந்துட்டு பியோட வேல்யூ வந்துட்டு நெகட்டிவில் இருக்குன்னா, உன்னுடைய சார்ஜ் நெகட்டிவில் இருக்கிறதுனால உன்னோட பி வேல்யூ நெகட்டிவில் இருக்குது. இந்த பக்கமும் சார்ஜ் நெகட்டிவ் இருக்குது, பட் ஆக்சிஸும் நெகட்டிவில் இருக்கிறனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது ஒன்று. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, சிமிலர் டு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பார்த்தோம் இல்லையா? விச் மீன்ஸ் நமக்கு மோர் தென் 2 சார்ஜஸ் இருந்துச்சுன்னா எல்லா எப்படி வந்து ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா, 100 சார்ஜஸ் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஃபஸ்ட் சார்ஜுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனா மீதி இருக்க 99 ஆட் பண்ணி கண்டுபிடிப்போம். கரெக்டாக அதே மாதிரி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒன்று இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் சார்ஜில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னா சம் ஆஃப் ஆல் அதர் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ் ஆர் ஆடட் டுகெதர் அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ அந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் வச்சு தான் நம்ம ஒரு சம்மும் போட்டோம். 4 பாயிண்டில் சார்ஜ் இருக்குது, அதை வச்சு கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து 2 பாயிண்டில் சார்ஜ் இருக்குது. கன்சிடர் த சார்ஜ். இதுக்கு வந்து டெஃபினேஷன் இங்கே போட்டிருப்பான். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அன் கிவன் பாயிண்ட், ஆர்பிட்ரேனா எனி பாயிண்ட் due to collection of point charges simply equal to sum of electric field created by individual point charges அப்படின்றாங்க. இது எழுதி இந்த ஃபார்முலா எழுதுனா போதும். ஆமாம். ஸோ இப்போ சம்மில் என்ன சொல்கிறாங்கன்னா, கன்சிடர் அ சார்ஜ் கிவன் ஆஸ் ஷோன் இன் த ஃபிகர். ஸோ ஒரு 2 பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஒன்று வந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து 2 மீட்டர் தள்ளி இருக்குது. ஓகேவா? கேல்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் ஏ. ஸோ அப்போ இங்கே எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வைக்கிற எலக்ட்ரான் வந்து எவ்வளோ அக்சலரேஷன், எவ்வளோ வந்து ஸ்பீடு இருக்கும், அந்த ஸ்பீடு இருக்கும் அந்த எலக்ட்ரானுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் படி எல்லா எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணினா உனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்க போகுது. ஸோ இங்கே ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், இங்கே ஒரு சார்ஜ் இருக்கிறதுனால இங்கே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அந்த ரெண்டையுமே ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் இங்கே பண்ணுறோம். ஓகேவா? ஆட் பண்ணுறப்பே அதோட வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. ஒரு ஆக்சிஸ் ஒன்று வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால ஐ வெக்டார் போட்டிருக்கோம். ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறனால ஐ வெக்டர் போட்டுக்கோ, இன்னொன்று ஒய் ஆக்சிஸில் இருக்கிறனால ஜே வெக்டர் போட்டுக்கோ. ஸோ இங்கே பாரு ஐயும் ஜேயும் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த வேல்யூ போட்டதுக்கப்புறமா நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு தேவை இந்த, ஓகே நான் புக்கில் வேறு மாதிரி போட்டிருக்காங்க, நான் கொஞ்சம் ஸ்டெப்ஸை சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஸோ என்னோட மெத்தடை பார்த்துக்கோ, ஈஸியாக இருக்கும். ஸோ 2 பாயிண்ட் சார்ஜ் நான் வரைஞ்சிருக்கேன். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. நமக்கு வந்து இந்த பாயிண்ட்டில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு கொஷனில் இன்னொன்று கேட்டிருக்காங்க, அக்சலரேஷன் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் வந்துட்டு F = ma. ஓகேவா? இதில் ஏ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ F/mன்னு வச்சுக்கலாம் ஏ வந்துட்டு. ஓகேவா? இப்போ எனக்கு F வேணும், M வேணும். எஃப்க்கு இதுக்கு எஃப்க்கு வந்து நமக்கு என்ன இன்னொரு ஃபார்முலா பார்த்தோம், எஃப்க்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் F = QEன்னு பார்த்தோம். கரெக்டாக? அப்போ என்ன பண்ணலான்னா, அந்த எஃபோட வேல்யூக்கு பதிலாக நான் QE எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு Q தனியாக வச்சுக்கோ, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம், ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். E வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 2 எலக்ட்ரிக் ஃபீல்டையும் நான் இங்கே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி சால்வ் பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ எப்படி சால்வ் பண்ணியிருக்கேன், கேவை வெளில அடிச்சுக்கிட்டேன். இதோட வேல்யூ அப்படியே நான் கேன்னு எடுத்துக்கிட்டேன், இதோட வேல்யூ கேன்னு எடுத்துட்டேன். அப்போ ரெண்டுமே கே காமன்றனால கே வெளில போயிடும். அதுக்கப்புறமா என்னென்னா மீதி வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு இதில் ஒரு இன்னொரு சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இதோட இந்த வேல்யூவும் காமனாக இருக்குது. ஸோ மறுபடியும் அதை காமனாக வெளில எடுத்துனா எனக்கு ஃபைனலாக I+J மட்டும் தனியாக வெளில நிற்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்னோடய ஆன்சர் வந்து 2.25 × 10⁹ ப்ராக்கெட்டில் I+Jன்னு இருக்குது. ஸோ அதுதான் இவங்க சுற்றி எழுதிக்கிறாங்க. அதை விட இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? இங்கே உனக்கு இ கண்டுபிடிச்சிட்ட, அப்போ இந்த ஃபார்முலாவில் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாம். அது நீ ஏற்கனவே டெரைவ் பண்ணி வச்சிருக்க ஃபார்முலாவை எடுத்து நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். கியூவோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க சம்மில், -1.6 ஈயோட வேல்யூ நீ கண்டுபிடிச்சிருக்கிற பை மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான், அதுவும் சம்மில் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணால் உனக்கு அக்சலரேஷன் கிடைக்கும். அக்சலரேஷனுடைய யூனிட் வந்துட்டு ஒன்று n kg/-1 இல்லைனா வந்துட்டு ms/-2. ஏன் n kg/-1 வந்துச்சுன்னா, சார்ஜோடைய யூனிட் வந்துட்டு உனக்கு கூலும் வரும். ஓகேவா? எலக்ட்ரான் இது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நியூட்டன் கூலும் பவர் -1 வரும். மாஸ் வந்துட்டு கேஜி. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
கூலும் கேன்சல் ஆகிடும். நியூட்டன் கேஜின்னு இருக்கும், அது மேலே போச்சுன்னா நியூட்டன் கேஜி பவர் -1 வச்சு. அதுக்கு இன்னொரு விதமாக தான் எழுதுறது என்னன்னா எம்எஸ் பவர் -2 அப்படின்றாங்க. புக்கில் வந்து அந்த யூனிட் தப்பாக கொடுத்துருக்காங்க. புக்கில் இது வந்து அக்சலரேஷனுக்கான யூனிட்டே கிடையாது. ஓகேவா, திஸ் இஸ் மிஸ்டேக். ஸோ இதை பார்த்து எழுதாது. அதனால தான் சொன்னேன், முடிஞ்ச வரைக்கும் சம்ஸ் வந்து என்னோட சம்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யூனிட்லாம் முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாகவே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு உனக்கு எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஃபார்முலா வந்து மீதி இருக்க 2 எலக்ட்ரிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணால் போதும். பட் இந்த சம்மில் வந்து அக்சலரேஷன் கண்டுபிடிக்க சொன்னதுனால F = ma வச்சு அக்சலரேஷன் ஃபார்முலா எடுக்கிறேன். அந்த ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்துட்டு தேர்ட் வீடியோ ஆஃப் தி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் முடிச்சிட்டோம். இந்த உங்களுக்கு எதாவது புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கொடுக்குறேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.